அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ விழிப்புணர்வை பத்தி தான் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். எல்லா மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய லெவல்ல நல்ல நிலையில வாழ்ந்தவர்கள் எல்லாமே இந்த விழிப்புணர்வை பத்தி அவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விழிப்புணர்வுனா என்ன அப்படின்றத பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் பேசுவோம். இந்த ஒரு மனிதன், அதாவது மனித நிலையில நம்ம உருவெடுத்து வந்திருக்கிறோம். ஸோ மனிதனாக இருக்கிறோம். இப்ப இந்த மனிதனாக இருக்கக்கூடியதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த மனிதன் மட்டும்தான் அந்த ஒரு நிலையை அடைய முடியும். எதுனா உயர்ந்த நிலையான அந்த இறைநிலைக்கு அவனால் உயர முடியும். பட் உயர்வதற்கு இந்த விழிப்புணர்வு என்பது அவசியம். ஆனா விழிப்புத்தன்மையில இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நானக் அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி ஐயா அண்ட் புத்தரா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த விழிப்புணர்வை பத்தி ரொம்ப ஆழமா சொல்றாங்க. அப்போ மனிதன் உண்மையா விழிப்புத்தன்மையில இருக்கிறானா அப்படின்னா இல்ல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க நீங்க சும்மா நடந்துட்டு இருந்தாலும், மூச்சு உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும், எல்லா செயலும் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும், ஆனால் நீங்க விழிப்புத்தன்மையில பண்ணாததுனால நீங்க இறந்தவருக்கு சமம் சொல்றாங்க. இறந்திருக்கிறீங்க, நீங்க வாழவே இல்லை. நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க கனவு உலகத்திலேயே தான் பண்றீங்களே தவிர நிஜ வாழ்க்கையில நீங்க பண்ணல. அப்ப கனவு உலகத்துல பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே பிரயோஜனப்படாது. அப்ப நிஜ வாழ்க்கையில பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அங்க நீடிச்சிருக்கும் சொல்றாரு. அப்ப இந்த நிஜ வாழ்க்கையில பண்ணக்கூடியதான் நீடிச்சிருக்கும் சொல்றாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லி இந்த விழித்திருன்னு சொல்றாங்க. விழித்திருன்னா என்ன? எப்பயுமே கண் திறந்தே இருக்கிறதா, தூங்காம இருக்கிறதா அப்படின்னா? விழித்திருன்னா ரொம்ப கவனத்துடன் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு கவனத்துடன் இருக்குமா? இல்ல. ஏன்னா நமக்கே தெரியும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனா சாப்பிடுவோம். நமக்கு தெரியும் இதை பண்ணக்கூடாதுன்னு, ஆனா பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னா அந்த விழிப்பு தன்மையில இல்லாம இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எப்போ அந்த ஒரு மனிதன் விழிப்புத்தன்மைக்கு வரானோ அவனோட பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியா சார்ட் அவுட் ஆயிடுது. அந்த பிரச்சனைய அவன் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒண்ணு உண்டாகுது. அந்த பிரச்சனை எப்படி உண்டாகுதுன்றது அவன் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்பது வருது. இது எல்லாம் எங்கிருந்து நிகழுதுன்னா அந்த விழிப்புத்தன்மையில இருந்துதான் நிகழுது. மனிதன் விழிப்புத்தன்மையில இல்ல. ஆனா சில மிருகங்கள் கூட அந்த விழிப்புத்தன்மையில இருக்கு. ஒரு உதாரணமா, ஒரு ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய பறவையை நோக்கி நீங்க கொஞ்சம் அப்படி பயணம் பண்ணீங்கன்னா பட்டுன்னு பறவை பறந்து போகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு மானா இருக்கட்டும், இல்ல ஒரு புலியா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், ஏதோ ஒரு உயிரினம், ஒரு நாயா இருக்கட்டும், நீங்க அப்படி கொஞ்சம் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அப்படி கொஞ்சம் அலர்ட் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். ஆனா மனிதன் மட்டும் அப்படி இல்ல. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம விழிப்பற்ற நிலையில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. அவன் என்ன செய்யறான்றதே தெரியாம இயந்திரத்தனமாக செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வேலையை இன்னைக்கு செய்யறத அப்படியே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு மிஷின் கிட்ட நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா அப்படி வச்சு விட்டு போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணும். அந்த மாதிரிதான் மனிதனும் இயந்திரத்தன்மையில செயல்பட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த விழிப்புத்தன்மை என்பது இல்லை. அப்ப அந்த விழிப்புத்தன்மை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு நிறைய பிராக்டிசஸ் சொல்றாங்க. கவனத்துடன் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். இதைதான் நம்ம இந்த தாரண சித்தி ப்ரோக்ராம்லயும் நம்ம பண்றோம். ஸோ இந்த தாரண சித்தி ப்ரோக்ராம் எப்போ நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நவம்பர் 26 to நவம்பர் 30 வரைக்கும் 5 days ப்ரோக்ராமாக நடக்க இருக்குது. ஸோ இந்த 5 daysல எப்படி இந்த விழிப்புத்தன்மையை நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்றது, ஸோ விழிப்புணர்வுனா என்னென்ன மாதிரியான பிராக்டிசஸ் நீங்க பண்ணணும், ஸோ பேசுறதுலயும் சரி, சாப்பிட்றதுலயும் சரி, நடக்கிறதுலயும் சரி, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் விழிப்புணர்வு அப்ளை பண்ணணும், ஸோ அதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத லைவா நம்ம அந்த 5 daysல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்க இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா சிம்பிள், ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்க இந்த ப்ரோக்ராம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லா டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃபீஸ் நம்பர் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் காலையில 5 to 6 இந்திய நேரப்படி 5 to 6 நடக்குது. ஸோ நான் அப்ராட்ல இருக்கிறேன், நான் கலந்துக்கலாமா அப்படின்னா கலந்துக்குங்க. அப்ராட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸாவும் நம்ம கொடுக்குறோம். இந்த தாரண சித்தி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இந்த 5 daysல உங்களுக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயமாக அமையும். இந்த அவேர்னஸ் தான் முழுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இறந்த நிலையில் வாழ்வதில்லைல்ல வாழ்க்கை. நம்ம இந்த விழிப்புத்தன்மையில இருந்து இந்த பிரசன்ட்ல வாழக்கூடியதான் வாழ்க்கை. ஸோ இந்த பிரசன்ட்ல வாழக்கூடிய ஒரு விஷயத்த இந்த தாரண சித்தி உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ மைண்ட் டு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா சீக்கிரமா கலந்துங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம் திருமாறன் தம்பி. உங்கள்கிட்ட திதி தேவதை மந்திரம் வாங்கி நீங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து
நிறைய நல்லது நடந்தது. அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளானா ஒரு 6 இயர்ஸா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ரொம்ப இழுத்துட்டே இருந்தது. அது எப்போ எங்க போகுதுன்னே தெரியாம இருந்தது. அது வந்து திடீர்னு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். குருவே சரணம்.